Hi guys, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம ஒரு 5 lakhs கிரிப்டோல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5 lakhs வர்த்தான போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். மேபி நீங்க நினைக்கலாம் என்னடா ஒரு 10 காயின்ல போட்டா முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு. அது அவ்வளவு ஈஸியே இல்லை கைஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். அதை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ணணும். அது பின்னாடி லாட் ஆஃப் விஷயங்கள் அப்படின்னு இருக்குன்னு நான் வந்து நம்புறேன். என்னடா பூமர் மாதிரி ஏதோ வந்து வளரிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க, ரிஸ்கி அசட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லூஸ் பண்ண முடிகிற அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நான் ஒரு அமௌண்ட் வந்து சைக்காலஜிக்கலாக நான் லூஸ் பண்ண ரெடியாக இருக்கேன்னா நான் அந்த அமௌண்ட் என்கிட்ட விட்டு ஆல்ரெடி போயிடுச்சுன்னு நான் வந்து நம்புகிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் அது பின்னாடி ஒரு ட்ரீம் ஆனது வந்து இருக்கணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதுக்கான கமிட்மெண்ட், அதுக்கான ரெஸ்பெக்ட் அப்படின்னு வந்து கொடுக்கணும். சும்மா ஒரு 10 காயினில் போட்டால் அந்த வேலை முடியவே முடியாது. அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரைட்டப் பண்ணணும். நான் இந்த அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் டம்ப் ஆனால் இவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் அது அந்த ஃப்ளோவில் நம்ம வந்து இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்னோடய வேலை முடிஞ்சிருந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா ஒன்று சீக்கிரமாக விற்றுருவீங்க, இல்லை லாஸ்ட்டில் விற்றுருவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இந்த வீடியோவில் டுகெதர் நான் நினைக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் இது வரைக்கும் பாஸ்ட் 5 இயர்ஸில் கிரிப்டோவில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் பிட்காயினில் எத்தேரியமில் ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல போகிறதே வந்து இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஒரு பர்சனலான இண்டிவிஜுவலான ஒரு விஷயம். ஸோ அதனால் நிறைய கேஸ் ஸ்டடிஸ், நிறைய சினாரியோஸும் நான் உங்ககிட்ட வந்து உங்கள் முன்னாடி வந்து விடுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு கேமிங் ப்ராஜெக்ட்டில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ ஸ்ப்ளிட் அப் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மேபி உங்களுக்கு கிரிப்டோ கேமிங் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அது ஒரு 3-4x வரும்போது இயர்லியாக விற்றுருவீங்க. இல்லைனா அது லாஸ் ஆகும்போது ஐயோ கிரிப்டோ கேமிங்லாம் அப்போ ஸ்கேம் அப்படின்னு நினச்சி விற்றுருவீங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே நம்பிக்கை, ஒவ்வொரு விஷயத்து மேலே கன்விக்ஷனானது வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுன்னு வித் காயின் எக்ஸாம்பிளோட நான் இந்த வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ். ரைட்டாகவே 1 by 1 எல்லா கேஸ் சினாரிஸும் பார்க்கலாம். 5 lakhs எப்படி 20 lakhs ஆக்குறது, 5 lakhs எப்படி 50 lakhs ஆக்குறது, 5 lakhs எப்படி 1 crore ஆக்குறது அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். இது நோ ரிஸ்க் இல்லாமலே வந்து பண்ண முடியும். அது எப்படின்னு வந்து சொல்கிறேன். இது எல்லாமே என்னோட ஸ்ட்ராட்டஜி. நான் மணிக்கணக்காக இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு டிரைவ் பண்ண விஷயங்கள். ஸோ அதனால் இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இதில் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அவுட்கம்ஸ் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டிசிஷன்ஸ் ஆனது வந்து எடுங்க. இதை நான் என்னோடய நோட் பேடில் வந்து போட்டு நிறைய ரைட்டப்ஸ் ஆனது எழுதி வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி கிரிக்கிருக்க மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு கிளியராகவே வந்து புரியும். நான் ஃபர்தராக 1 by 1 எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 lakhs எப்படி 10 lakhs ஆக்குறது. இதுக்காக நீங்கள் கிரிப்டோ யூடியூப் சேனல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா டாப் 2 கிரிப்டோ கரன்சியான எத்தேரியமே இங்கேருந்து ஈஸியாக 2x மேலே, அதாவது 2 மடங்கு மேலே வந்து பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு யூடியூப் வீடியோஸே தேவையில்லை. அப்படியே நீங்கள் இதை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ண நினைக்கிறீங்கன்னா 2.5 லட்சம் எத்தேரியமில் போட்டு மீதி 2.5 லட்சத்தை டாப் 50லேருந்து 100 ப்ளூ சிப் கிரிப்டோஸ், இந்த செய் சுயி அது இதுன்னு இருக்கு இல்லையா, அது என்னென்னு இன்னும் அதிக எக்ஸாம்பிளோட ஃபர்தராக வீடியோவில் சொல்கிறேன். அதில் போட்டிங்கனாலே நீங்கள் நினச்சதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ், ஒரு 12லேருந்து 15 லட்சம் இது மூலமாகவே வந்து பாசிபிள். கிரிப்டோவோட ரொம்ப என்ட்ரி பிகினர், பெருசாக கிரிப்டோவில் கேர் பண்ணிக்க விரும்பல, பட் சின்ன எக்ஸ்போஷர் கிரிப்டோவில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளேயே ஆக்சுவலாக வரும். 5 lakhs எப்படி 20 lakhs வந்து ஆக்கலாம். அதாவது நம்மளோட 5 லட்சத்தை 4 மடங்கு ஆக்கினா 20 லட்சம் ஆனது பண்ண முடியும். இது ரிஸ்கே இல்லாமல் வந்து பண்ண முடியும் கிரிப்டோ டேர்ம்ஸில். இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. அகெயின் 50% நீங்கள் வந்து எத்தேரியமில் போட்டுக்கலாம். அதாவது 2.5 லட்சம் எத்தேரியமில் போட்டிங்கன்னா எத்தேரியமே புல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து 2.5 மடங்காவது ஈஸியாக போயிடும். ஒரு 6லேருந்து 7 லட்சம் இதுவே வந்து ஆகிடும். ஸோ நம்ம கேபிட்டல் அப்படிங்கிற கம்ப்ளீட்லி இன்ஷோர், நம்ம கேபிட்டல் வந்து லூஸ் பண்ண போகிறது இல்லை இது மூலயமா. நெக்ஸ்ட் ஒரு 20%, அதாவது 1 லட்சம் ரூபாயை எடுத்து நீங்கள் டாப் இந்த ப்ளூ சிப் கிரிப்டோ கரன்சிஸ், இந்த லேயர் 1, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கேமிங் கிரிப்டோஸ், இந்த இம்யூட்டபிள் எக்ஸ், செய் சுயி, ஆப்டோஸ், ரெண்டரு, பீம், லிடோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் எதுலையாவது 2 ப்ராஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எதில் நீங்கள் நம்புறீங்களோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. ஏன்னா இந்த மாதிரி பட்ட ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸே ஈஸியாக ஒரு 8 மடங்கு பண்ணிடும். அதில் எது 8 மடங்கு பண்ணணும் நீங்கள் நம்புறீங்களோ அதில் போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு 8 lakhs ஆனது வந்து கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு 1 lakh நீங்கள் 20% என்ன பண்ணலான்னா மிட் கேப்ஸு, இந்த பேன்கேக் ஸ்வாப், அந்த கேக்கு ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோமா தான் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் கியூபிக் இப்போ புதுசாக வந்து அதில் நீங்கள் நம்புறீங்கன்னா, இல்லை ஒரு ஸ்டார் அட்லஸ்ஸு, சைடஸ்ஸு, இது ஆக்சுவலாக இது மிட் கேப்பை தாண்டி கொஞ்சம் ஸ்மால் கேப்லேயும் வரும் ஸ்டார் அட்லஸ், சைடஸ்லாம். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் ஒரு ஏத்தரோ இல்லை ஒரு டேகோ இல்லை இந்த மாதிரிப்பட்ட ஒரு
பில்லியன் டாலருக்கு குறைவாக இருக்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஒரு 1 லட்சத்தை வந்து 2லேருந்து 4 காயின் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று 50,000 போடலாம், இல்லை 25,000 போடலாம். ஆவரேஜாக இதுவே 10 மடங்கு கொடுக்கும். இதுவே ஒரு 10 lakhs ஆனது வந்து வரும். ஸோ அந்த இடத்துலேருந்து ஃபைனல் கால்குலேஷன் நம்ம வரும். இன்னுமே நம்மக்கிட்ட ஒரு 50,000 வந்து இருக்குது. அந்த 50,000 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஃபுல்லாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஸ்மால் கேப்ஸில் வந்து போட்டுக்கலாம். இந்த ஜிடி ப்ரோட்டோக்கால், கார்பன் ப்ரௌசரு, ஆர்கேடு, அப்புறம் இந்த ஆர்டபிள்யூஏல ஓஓஆர்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காயின்ஸில் போட்டிங்கன்னா ஆவரேஜ் உங்களுக்கு ஸ்மால் கேப்னால 15 டைம்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஒரு 5 காயின் ஈச் 10,000 rupees ஆனது வந்து போடலாம். ஆவரேஜாக உங்களுக்கு இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் வரும். ஸோ டோட்டலாக ஈஸியாக நீங்கள் நினச்சதை விடவும் அதிகமான அமௌண்ட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு இது வந்து கம்மியாக பண்ணுது இல்லை நீங்கள் இயர்லியாக விற்கிறீங்கன்னா கூட அது 20 lakhs வந்துடும். ஏன்னா இது 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போய் ஈஸியாக விடக்கூடிய ஒரு 10 வேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எல்லாமே நான் டிரைவ் பண்ண கால்குலேஷன்ஸ் தான். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் வந்து பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீயாக தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 lakhs வந்து 10 lakhs ஆக்கணும்னா இந்த இடத்துல தான் கதையே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுது. ஓவரால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் 10 மடங்கு பண்ண போகிறோம். 10 மடங்கு அப்படின்னு ஈஸியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் ஒரே காயினில் போட்டு 10 மடங்கு ஆக்குறது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயமே வந்து இல்லை. ஏன்னா அந்த காயின் உங்கள் தலையில் 7.5 முடியணும்னா கரெக்டாக அப்போன்னு பார்த்து அந்த காயினில் ஏதாவது பிரச்சனை வரும், ஹேக் ஆச்சுன்னு வரும், இல்லைனா ஏதோ சிஇஓ ஸ்டெப் டவுன் ஆகிறான்னு வரும், ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அந்த 5 லட்சத்தை நம்ம எஃபெக்டிவாக 10 டைம்ஸ் ஓவரால் ஆவரேஜ் 10 டைம்ஸ் அப்படிங்கிற பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம எத்தேரியம் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா 10 டைம்ஸ்னால் ஆப்வியஸாக நம்ம ரிஸ்க் எடுத்தாகணும். லைக் நோ ரிஸ்க் தான், லிட்டில் பிட் ரிஸ்க் தான். கிரிப்டோ நம்புறீங்கனாலே இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ நீங்கள் நினைப்பீங்க. நோ எத் ஃபார் யூ, ஆப்வியஸ், இட் ஜஸ்ட் ஜோக்கிங். ப்ளூ சிப்பில் நீங்கள் வந்து 40% இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எத்தேரியம் தாண்டி நெக்ஸ்ட்டு ப்ளூ சிப்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் பண்ணோம். அதுவே பில்லியன்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடியது. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து எதுவுமே அழியாது. அந்த ப்ளூ சிப்ஸ் அப்படின்னும் போது முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, சூயி, செய், ஆப்டோஸ், அது இதுன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ளூ சிப்ஸ் என்னெல்லாம்னு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். அதில் நீங்கள் 40%னா 2 லட்ச ரூபா. அதுவே உங்களுக்கு 16 லட்சம். முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா ப்ளூ சிப் எத்தனை சூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஒரு 2 ப்ளூ சிப் இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா 4 வரைக்கும் கூட உங்களோட இஷ்டம். பர்சனலாக நீங்கள் 4 வரைக்கும் கூட போகலாம். பட் 2 தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதில் 16 lakhs வந்துடுது. நெக்ஸ்ட்டு மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 30% இல்லைனா 40% எக்ஸ்போசர் வச்சுக்கலாம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்காக 2 lakhs அப்படிங்கிற எக்ஸ்போசர் வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு கம்மியான வழியாக தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மிட் கேப் அப்படின் போது எதெல்லாம் மிட் கேப் அப்படின்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார் அட்லஸ் அது இதுன்னு வந்து பார்த்துருந்தோம் இல்லையா, கேக்கு, பேன்கேக், அது டேகு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து 15x ஈஸியாக இந்த புல் மார்க்கெட் பண்ண பாசிபிள் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஏன் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 lakhs அப்படிங்கிற இந்த ஸ்ப்ளிட் அப்லாம் நீங்கள் மேபி நோட் பண்ணிவிட்டு உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 24 lakhsக்கான வழி கொடுக்கும். லாஸ்ட்டில் நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 lakh ஆனது வந்து இருக்குது. அதை நம்ம 1 lakh வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்மால் கேப் ஆனது என்னன்னு அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் ப்ரௌசர், ஏன் ஸ்டார் அட்லஸ் அதெல்லாமே கூட இதுவில் வந்து வரும். ஒரு 100 மில்லியன் 80 மில்லியன் அதெல்லாம் வந்து இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு ஸ்மால் கேப்பில் கன்சிடர் பண்ணலாம். எதெல்லாம் 15x பண்ணோன்னு நீங்கள் நம்புறீங்களோ அதில் இந்த 1 lakh ஆனது பிரித்து 4 காயினில் 25,000 வந்து போடலாம். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஓவரால் இதுவே உங்களுக்கு மைக்ரோ கேப் கூட தேவையில்லை. ஓவரால் 55 லட்சமானது வந்துடும். ஈஸியாக இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மேக்கபிள் தான். சிலது வந்து 100x கூட பண்ணலாம் இந்த ஸ்மால் கேப்லேயே, இந்த மிட் கேப்லேயே இருக்கிறது கூட. ஸோ அதனால் இட்ஸ் வெரி மச் டூவபிள். லாஸ்ட்டு நம்ம இப்போ வந்து 1 crore ஆக்சுவல் கேம்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். நீங்கள் மெயினாக இது நீங்கள் எல்லாமே பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாங்கி வச்சுட்டு அப்படியே வந்து விடாதீங்க. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒரு 5-6 மடங்குல பார்த்தாலே நீங்கள் வந்து விற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நான் இந்த காயின் வந்து 20 மடங்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா 20 மடங்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க எவ்வளோ போகும்னு. நான் அந்த காயின் வாங்கி வைக்கிறேன், இந்த யூடியூபர் இது சொன்னார், அவங்க இது சொன்னாங்க, இவ்வளோ போகும் அப்படின்னா அது வேலைக்காகாது. ஏன்னா அது கொஞ்சம் பம்ப் ஆகும்போது பயந்து விற்றுருவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் அது 20x போகும்னு நினைக்கிறீங்களா, அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 20x போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
2-3x விற்காதீங்க, 5-10x விற்காதீங்க. ஓகேங்களா? இதில் வந்து 5 lakhs வந்து 1 crore ஆக்குறது ஒரு சீரியஸான ஒரு டீசெண்டான ஒரு கேமு. 20x ஏன்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ப்ளூ சிப் அப்படிங்கிற இன்சூரன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ப்ளூ சிப்லேருந்து நம்ம பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறதில்ல. 15% ப்ளூ சிப், அதாவது சுகி செய் அதெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, 75,000. அதுவே நம்மளுக்கு 8x கொடுத்ததுன்னா கேபிட்டல் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிடும். நம்ம வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் ஃபர்தர் கேபிட்டலில் வந்து டிபெண்ட் ஆகி அது மொத்தமாக அழிஞ்சால் கூட நம்மளுக்கு கேபிட்டல் ஆனது வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த 1 crore ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15% அதே மாதிரி இந்த ப்ளூ சிப் மாதிரியே போடலாம். மிட் கேப் அப்படிங்கிறது இந்த பேன்கேக் ஸ்வாப் எக்ஸாம்பிள், அந்த few hundred millions. ப்ளூ சிப் அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர், மிட் கேப் அப்படின்னா few hundred millions, ஒரு 500-600 மில்லியன்லாம் வந்து இருக்கும் இல்லையா. அது ஈஸியாக நம்மளுக்கு ஒரு 8 lakhs ஆனது வந்து கொடுத்துரும். மிட் கேப்ஸ் எவ்வளோ பண்ணோம் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு 10x ஆகுது பேர் மினிமம் ஆவரேஜாக. ஏன்னா மிட் கேப்பில் நீங்கள் பிரித்து தான் போட போகிறீங்க, அதுவே ஒரு 2-3 மிட் கேப்பாக தான் வந்து பிரித்து போட போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப்பில் 40%, ஏன்னா நம்ம 1 crore ஆக்கணும் இல்லையா, கொஞ்சம் சீரியஸாக கேமை வந்து அப் பண்ணணும். 40% அப்படிங்கிறது 2 lakhs ஆனது வந்து வரும். ஸ்மால் கேப்ஸ் ஈஸியாக ஒரு 12x அது வந்து பண்ணோம். அகெயின் ஸ்டார் அட்லஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கேமிங் நம்புறீங்கன்னா, இல்லை ஏஐ நம்புறீங்கன்னா இந்த டிஏஐ ஏத்தர் அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்து 4-8 ப்ராஜெக்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம். 24 lakhs அது வந்து வரதுக்கான ஆவரேஜ் பாசிபிலிட்டி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்மளுக்கு ஓவரால் இது வழியாகவே 40 lakhs ஆனது வந்து வந்திருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் நம்மளோட கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 60 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% கேபிட்டல் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து வராரு விநாயக் மகாதேவ். 30% கேபிட்டல் இந்த மைக்ரோ கேப்ஸும் நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா அப்போ தானே இந்த 1 crore அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த புல்லிவர்ஸு, யுவர் ஏஐ, கோல்டு ஸ்டாக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய நரேட்டிவ் சேர்ந்த ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 15-20-30 ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா எந்த பர்டிகுலர் மைக்ரோ கேப் வந்து கிளிக் ஆகி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க காசை ரவுலட் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேம்பிள் பண்ண போகிறோம் மைக்ரோ கேப்ஸில். அப்போ தான் இது வந்து பாசிபிளாக இருக்கும். ஒரு 15-30 காயின்ஸ் வந்து ஈச் 5,000 to 10,000 நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் ஆவரேஜாக நம்ம வந்து 40x ரிட்டர்ன் எடுத்தால் நம்ம 60 lakhs மேக் பண்ணலாம். ஆக்சுவலி இட்ஸ் வெரி மச் பாசிபிள், டூயபிள். மேபி கோல்ட் ஸ்டாக்கே போன வாட்டி இந்த க்ரஸ்ட் நெட்வொர்க் மாதிரி போச்சுடானா, ஏன்னா இதுவும் ஸ்டோரேஜ் நெட்வொர்க்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டு. ஏஐ இப்போ ஹாட்டாக இருக்கனால ஒரு யுவர் ஏஓ இல்லை ஒரு ஆக்டோவியாவோ இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்கமிங் டேஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆர்டபிள்யூ நல்லா போச்சுன்னா இந்த சொலேரியம் ப்ராஜெக்ட் இருக்குது. கார்னமல்லின்னு ஒரு கார் பேஸ்ட் ஆர்டபிள்யூ வந்து இருக்குது. கேம்ஸில் நீங்கள் மெட்டாஸ்டேக், பிலீவர்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது ஒரு 40x அப்படிங்கிறது ஆக்சுவலி டூயபிள். ஏன்னா நிறைய இந்த நாக்கமோட்டா 100x பண்ணி பார்த்தோம். நிறைய கேம்ஸ் நீங்கள் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன். நிறைய இது வந்து ஆக்சுவலாக பம்ப், நீங்கள் இந்த அளவுக்குலாம் பம்ப் பாசிபிளாக மேபி நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக நான் காட்டுறேன். எக்ஸாம்பிள் இந்த ரோவன் காயின், இது நம்ம எதுவும் இன்வெஸ்ட்லாம் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு. இது நம்ம ஃபுல்லாக சார்ட் வச்சுக்கலாம். 2020 வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக பியர் மார்க்கெட் பார்த்தோமா, கிட்டத்தட்ட பியர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.004 அந்த ரேஞ்செலாம் வந்து போயிருக்கு. அங்கேருந்து ஒரு 30 cents மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000x அப்படிங்கிற வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்காக இது பெரிய மார்க்கெட் கேப்லாம் கூட போகல. கிட்டத்தட்ட ஒரு 70 million மார்க்கெட் கேப் போயிட்டு இப்போ ஃபுல்லாக டம்ப் ஆகிட்டு இப்போ ஒரு 4 millionல இருக்கான். அது ஏன் இப்போ நம்ம ஃபெரம் நெட்வொர்க்கு எடுத்துப்போம். இப்போ 3-4 millionல இருக்கா. ஒரு 2020 ஒரு ஹைப் சைக்கிள் வந்தது. ஸோ ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரன் அப் வந்தது. இந்த ரன் அப்க்கு அப்புறம் ஃபெரம் நெட்வொர்க் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் பூம் பெரிய லெவலில் ஒரு புல் வந்திருக்கு. இவ்வளோ ஏங்க நம்ம கரெக்டாக டாப் ப்ராஜெக்டில் டாப் காயின் பை மார்க்கெட் கேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இனிஷியலாக 2018 வந்தான் இவனுக்கான ஹைப் அப்படிங்கிறதுல. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30x பக்கம் வந்து பண்ணிவிட்டு மொத்தமாக பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோமா. 5 cent 2 centலாம் வந்து போனால் 2 centலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன புல் ரனில் கிட்டத்தட்ட 2 centலேருந்து ஒரு $2 100x மேலே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அண்ட் நாக்கமோட்டா இப்போது ரீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸாம்பிள்னால் நாக்கமோட்டா, இந்த ரோவனு நாக்கமோட்டா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 cent 5 centலேருந்து வந்து பார்த்திங்கன்னா $3 வரைக்கும் வந்து போச்சு. அப்புறம் ஓமந்த்ரா, இது பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸு. டிஃபைலேருந்து இவங்க ஆர்டபிள்யூக்கு மாறினோன்னே இப்போ இன்னும் சின்ன லெவலில் வந்து பார்க்கணுன்னா ஸ்பேஸ் ஃபால்கான் அப்படின்னு, இதுவுமே போன புல்ரனில் வந்து ஒரு கேமு டாப்பில் வந்தது. அதுக்கப்புறமா மொத்தமாக அவ்வளோதான் செத்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல நீங்கள் மேபி இது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல, இது ஏன்டா பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம். இங்கே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது சார்ட்டை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 0.40 கழிச்சு 3 வருது.
கிட்டத்தட்ட ஒரு 20x மேலே வந்து பண்ணிவிட்டு இப்போ டவுனில் வந்திருக்கான். ஸோ இதுதான் கைஸ் பம்ப் அப்படிங்கிறது. நம்ம இந்த மைக்ரோ கேப்ஸில் நீங்கள் எந்த நரேட்டிவ் நம்புறீங்களோ, ஒரு பர்டிகுலர் நரேட்டிவ் கூட எடுக்காதீங்க. கேம் எடுத்துக்கோங்க, ஏஐ எடுத்துக்கோங்க, RW எடுத்துக்கோங்க, எல்லாத்துலையும் ஒரு 5-6 ப்ராஜெக்ட் எது நல்லாயிருக்கோ, எது டீம் ஆக்டிவாக இருக்கணும், ப்ராஜெக்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். இப்போ மீம் ட்ரெண்டு போகிறனால நம்மளுக்கு நல்லதும் கூட. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமாக யூட்டிலிட்டி பேஸ்டாக இருக்குது, நல்ல வேல்யூவேஷன்லேயே வந்துருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கட்டாயம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ரீரெக்கார்ட் பண்ணேன், டெலிட் ஆகிட்டு நல்ல கிளிப்ஸ்லாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு $500 $1000 வச்சுருந்தா எப்படி பிளான் பண்ணலாம், அண்ட் வேறு என்ன டாபிக் வந்து பேசணும்னு வந்து சொல்லுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். அண்ட் இது வந்து மைக்ரோ கேப்ஸ் வச்சு 20x கடைசியில் ஈஸியாக சொல்லிட்டீங்களே எப்படின்னா, ரொம்ப மினிமலாக சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக மைக்ரோ கேப்ஸ் வச்சு நீங்கள் 100x 1000xலாம் நான் காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் வந்துருக்கு. ஸோ அதனால் 5 lakhs வச்சு 1 crore பண்ண முடியுமா? வெரி டூவபிள். பட் உங்களோட ஜேர்னியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேம்பிள் பண்ணாதீங்க. மணியை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 1 crore அப்படிங்கிறது வெரி மச் அட்டைனபிள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கேபிட்டலை லூஸ் பண்ண பார்க்காதீங்க. லாங் டேர்முக்கு சேஃபாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறது தான் உங்கள் வேலை அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. தேங்க்யூ. பாய்.